தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என வாழ்ந்த மகானின் அருளாசியோடு வீரமும் விவேகமும் நிறைந்த மனிதர்களை சுமக்கும் பூமிதான் பரவாக்கோட்டை கிராமம். வெள்ளை வேட்டி சட்டைக்குள்ளே பதுங்கியிருக்கும் கயவர்களின் அரசியல் லாபத்திற்காக கலவரத்தை தூண்டிவிட்டு பல கொலை குற்றங்களுக்காக அரசாங்கம் தேடும் குற்றவாளிதான் வேம்புலி. மிருகங்களுக்கும் தமக்கும் வித்தியாசம் தெரியாமல் தனது கண்முன்னே நடக்கும் குற்றங்களை கண்டும் காணாமல் போகும் மனிதன்தான் சுதந்திர தேசத்தின் முதல் குற்றவாளி. அந்த மனோநிலையில் இருந்து வேறுபட்டு பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்றில்லாமல் ஜாதி கலவரத்தினால் கொலைகள் சில செய்துவிட்டு குடும்பத்தையும் இழந்து சொந்தங்களை இழந்து மனநிலை பாதிக்கப்பட்டு தன் நிலை மறந்து வாழும் வேம்புலி என்கிற மனிதனிடம் விதியால் அடைக்கலம் தேடும் மனிதர்களை எப்படி அரவணைக்கிறான் என்பதே கதை. கற்பனை கதைதான் என்றாலும் தினம் தினம் இது நாட்டில் நடக்கும் கதை. இந்த கதையோடு நாமும் பயணம் செய்வோம். முடிவில் காதலோடு விடைபெறுவோம். உனக்கு எத்தனை பொண்ணு தான் பாக்குறது, எத்தனை ஊருக்கு தான் போறது? ஏண்டா நம்ம ஊர்ல இல்லாத பொண்ணடா? அதுக்கு இல்லண்ணா, நம்ம பசங்க சேலஞ்ச் பண்ணிருக்கண்ணே. ஆமா, என்ன சேலஞ்ச் பண்ண? அண்ணே, அவ உடனே நவாப்பழம் மாதிரியும், அவ மூக்கு என்ன மாதிரியும், அவ கண்ணு மடவை மீன் மாதிரியும், அவ இடுப்பு துடுப்பு மாதிரியும், அட்லீஸ்ட் நயன்தாரா மாதிரியா இருக்கணும்ண்ணே. ஓ அப்படியா? கொஞ்சம் டவுன் பண்ணு. இதோ பாரு, உன் நினைப்பு தூக்கி அடுப்புல போடு. இனிமேதான் இந்த ஊர்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஓகேவா? இனிமே எந்த பொண்ணை பார்த்தாலும் மனசுல நினைச்சுக்க, இவதான் நயன்தாரா, இவதான் நமிதா, இவதான் அன்சிகா, இவதான் ரம்பா, அப்படி மனசுல நினைச்சிட்டு போ. அப்ப நான் நயன்தாராவே நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்க, சந்தோஷமா இரு. வா போலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊர்ல தான் பொண்ணை பார்க்க போறேன், கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணே நயன்தாராவே இருக்குமா? ஐயோ, அதான் சொல்லிட்டேன்ல. வா, இப்ப பாக்க போற பொண்ணு ஓகே சொல்லணும். இதுக்கப்புறம் என்னால அலைய முடியாது. தள்ளி விட்டாதியே. அண்ணே அண்ணே, நம்ம வேம்புலி அண்ணா. ஆமாண்ணா, நம்ம வேம்புலி அண்ணா. ஊரே தேடிக்கிட்டு இருக்கு, போலீஸ் வர தேடிட்டு இருக்கா. பார்த்தா அவ்வளவுதான் கொண்டுடுவாங்க. அண்ணே எழுந்திருக்கே, வாங்கடா போலாம். அண்ணே எழுந்திருக்கே. அண்ணே அண்ணே, நான் தான் கிங்காங்க. நான் தான் கிளீன். எழுந்திருக்கே. அண்ணே என்னடா எப்படி இருந்தீங்க, எப்படி வாங்குங்க, உங்களுக்கானே இந்த கதி. அண்ணே எழுந்திருக்கே. அண்ணே அண்ணே, இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா போலீஸ் காட்டு கொடுத்து உன்னை சுட்டுருவாங்கண்ணே. டேய் எழுப்புடா, தூக்குடா. சரி ஏறுண்ணா, ஏறுண்ணா. ஆமா, எல்லாரும் தலக்கு முழுக்குன்னு இருக்குங்களே. நீங்க எல்லாம் யாரு, எங்க போறீங்க? நாங்க கூத்தாடிங்க, கூத்துக்கு போறோம். பொண்ணாத பேசி கல்யாணம் கட்டி வைடு. அது பொண்ணு இல்லடா, ஆண்டி. யார பார்த்தா ஆண்டிங்கற? அக்கா குத்தாட்டம் போட்டா குட்டாரமே குமுறண்டா. குத்தாட்டம் போட சொல்லுங்க பார்க்கலாம். இது அண்ணன் வேம்புலி. யாயா பயமுறுத்துற? அண்ணன் வேம்புலி பத்தியும் அவர் ஊரு பரவக்கோட்டை பத்தியும் கொஞ்சம் குமுறு சொல்லு பார்க்கலாம். குமுறிடும். போல
வேணுண்டா முன்னாடி போமா முன்னாடி இறங்க ஊர் வந்துருச்சு இறங்கியாச்சா பார்த்தாவே பல பேர் தலைதலிக்க ஓடிட்டு இருந்தோம் இனிமே பிரச்சனை வராதுண்ணே அண்ணே அந்த ஊர் போலீஸ் உள்ள சுட்டுரும் பிரச்சனை ஆயிடும் இந்த ஊர் தான் உங்களுக்கு சேஃப்டி ஆமாண்ணே இந்தாண்ணே பணத்தை வச்சுக்கண்ணே இருங்கண்ணே வாடா நம்ம போலாம்டா அண்ணனை எப்படிடா தனியா விட்டு போறது இந்த ஊர் தானே சேஃப்டி வாடா போலாம் அண்ணே பத்திரண்ணே நான் அடிக்கடி உங்களுக்கு பாக்குறேண்ணே அண்ணே அண்ணே உங்களுக்கு சேஃப்டி வாடா வாடா அப்புறம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மகனே யார் நீ வேம்புலி புலி புலி நீயாக இருந்து பிரயோஜனம் இல்லை இறைவன் உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்ததுக்கான காரணம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு வேறிடம் வந்துள்ளாய் வேகம் விவேகம் உன்னில் உள்ளது நீ கடந்து வந்த பாதை கரடுமுரடானது அது மறந்து போட்டும் இன்று முதல் புதிய பாதை புலப்படுகிறது விடியலை நோக்கி போ விடிவு காலம் தவறை தட்டிக்கே தவறினால் தண்டனையை நீயே கொடு புதிய மனிதனாக புறப்படு போ புது வேம்புலியாக மாறிவிடு போ சாமி யார் சாமி இது உங்க புதிய சிஷ்யனா சிஷ்யன் இல்லை சிறுத்தை
சிரித்த தாடி மீசையில உட்காந்து நிறுது. சிரிக்காதீர்கள் சாமி. மாதிரி இப்ப தொழில் பண்ண முடியல. போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா இருக்கு. நான் இத செஞ்சு கோபுரம் கோட்டையா கட்ட போறேன். ஒரு வேளை கஞ்சி ஒண்ட ஒரு குடிசை, அது போதும் சாமி. காட்டு மூலிகை ஒன்றைத்தான் நீ தொழில் செய்கிறாய் மகளே. இருந்தாலும் அது தப்புதான். வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, என்ன பண்றது சாமி? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போலாண்டா. ஐயா போயா தப்பிச்சிட போறாங்க. என்ன சார் இந்த பக்கம்? பசங்க பயந்து ஓடுறானுங்கல்ல. பயம் இருக்கதானே செய்யும். ஆமா, தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, பொல்லாத தொழில். அதை ஏற கட்டி ரொம்ப நாள் ஆச்சு சார். நான் காஞ்சனா புலம்புற. மடியில கனாண்டா தானே மனசுல பயம் இருக்கும். மடியதான் கொஞ்சம் காமி. எட்டு இவ சகப்பு லட்டு பூந்தி அவர் வரைக்கும் விடாதியா. சக்கரார் அல்வரை எடுத்தவன் அலறிட நெருக்கினார் விரலினார் நீடுயாள் வாடகே கருப்புவால் அருள் செய்தான் கருமல வளர்நக பெருக்கும் நீர் அவளும் பெருந்தகை இருந்ததே. திருவியா 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 ஓடியா 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 நீ சைடு போயா நீ சைடு போயா நான் சைடு போயா 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 சைடு போயா சைடு போயா சைடு போயா சைடு போயா 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 உடையானை எதிரானை நரை வெண்டே உடையானை உமை ஒரு பாக உடையானை என்றடையார் திருவுடையானை விழா பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிர்மே. உண்மையிலே என் மேல பாசமும் உசுர வச்சிருக்கீங்க நம்பினேன். உங்களெல்லாம் நம்பினத்துக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அக்கா என்னக்கா சொல்ற? வேணாம்க்கா, எங்களை மன்னிச்சிரு. போலீஸ் வந்தோன்னே எங்களுக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் ஓடணும். அதுக்காக எங்களுக்கு உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்லை.
போங்கடா, எங்கயாவது போய் தொலைங்க. டேய், தொழில் வேணா கேவலமானதா இருக்கலாம், ஆனா உங்க அக்கா கேவலமானவ இல்லடா. இந்நேரம் அந்த புலி மட்டும் இல்லனா அந்த சொரிநாயை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாலும் போயிருப்பேனே ஒழிய என் முந்தானில என் அனுமதி இல்லாம எவனும் படுக்க முடியாதுடா. நிறுத்து. பொண்ணா பிறந்த பூவா இருக்கணுமா இல்ல புயலா மாறணும்? இந்த உலகம் ஒன்ன மதிக்கும், தூக்கி போட்டு மிதிக்கும். கேட்டீங்களாடா? நேத்து வந்தவனுக்குள்ள வீரம் தைரியம் உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சாடா? போங்கடா போங்க, என் கண்ணு முன்னாலே நிக்காதீங்க. போங்கடா போங்க. ஏய் வேம்புலி, யோ அவங்களதான் போ சொன்ன, உன்ன போ சொல்லையா? ஆமா வேம்புலி, நீ ஒருத்த இருந்தா போதும், 1000 போலீஸ் 10 பட்டாளத்தை எதுப்பேன். அப்படினா நான் சொல்றத கேப்பியா? கேப்பேன். நான் இருக்கணும்னா இவங்களும் நம்ம கூட இருக்கணும். அப்படி சொல்லுனே. டேய், கோவத்துல உங்க அக்கா போன்னு சொன்னா போயிடுவீங்களாடா? உங்களை விட்ட வேற யாருடா இருக்கா? எனக்கு வயிறு பசிக்குது, கொஞ்சம் சோறு போடுறியா? சோறு என்னடா சோறு? கம்பங்களிய கூழாக்கி அதுல நல்லெண்ணெய ஊத்தி வாழை கருவாடு குழம்பு வச்சு தொட்டுக்க கிண்ணி கோழி பொரிச்சு வச்சிருக்கேன். வாங்கடா சாமி வாங்க. அவன் யாருன்னே தெரியல, ஏதோ அக்காவை போலீஸ் வந்து காப்பாத்திட்டான்றதுக்காக கூடவே வச்சுப்பீங்களா? எனக்கு இன்னும் சரியா படல. அவன் ஆளும் மீசியும் தாடியும் பரதேசி மாதிரி இருக்கான். நன்றி கேட்ட பசங்கடா நீங்க. வேம்புலி அண்ணனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவர் மேல பழிய சொல்லாதீங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. வேம்புலி ஒருத்தன் போதும், நீங்க 3 பேரும் வீட்டை விட்டு போங்கடான்னு அக்கா சொல்லி துரத்தனப்ப வேம்புலி நம்ம கூட தானே வந்தார ஒழிய அக்கா கூட இல்லையே. என்னடா இருந்தாலும் டேய், ஏன்டா பேசுறத நிறுத்திட்ட? பேசு. இந்த நாக்கு இருக்கே, ருசி மட்டும் பாக்குறது இல்லடா, பாம்பு விஷத்தை விட மோசமானது. சாமி சொல்லுச்சு, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யன்னு சொல்லுச்சு. அதத்தான் செஞ்சேன். அது உங்களுக்கு பிடிக்கலனா நான் வரேன். மன்னிச்சிரு. இனிமே நீ சொல்றத மட்டும் தான் நாங்க செய்வோம். இது சத்தியம். அங்கடா போலீஸ் 2 பேரை வர போட்டீங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது என்ன இடமோ? புதுசா பாட்டு ஏற்றி வருதா இல்ல சரக்கு ஏதாவது வருதா? இவன் ஒரு பெருச்சா எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசுவான். தொழில் மந்தமா நடக்குது, அதை எப்படி சரி பண்றது? அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லிருக்கியா? அக்கா, நேத்து நம்ம புலிப்பானையை பார்த்தேன். பழைய பாக்கி கொடுக்கலான்னு பரவாயில்ல, அக்கா வந்து பாடுறா வியாபாரத்தை பாருன்னு பார்த்தா பேசவே மாட்டாங்க. அவன் அவன் எப்படி பேசுவான்? அவன் தான் மேட்டூர்காரங்கிட்ட சரக்கு வாங்குறானே. அடி செருப்பால, என்னது மேட்டூர்காரங்கிட்ட சரக்கு வாங்குறானா? ஆமாக்கா, அவன் மேட்டூர்காரங்கிட்ட சரக்கு வாங்கும் போது நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எங்க கிட்ட வாங்குறத நிப்பாட்டிட்டு புது பாட்டிக்கிட்ட ஏன்டா சரக்கு வாங்குறேன்னு கேட்டு தகராறு பண்ணேன். அதுக்கு பார்ட்டிக்காரனே பைசல் பண்ணி என்கிட்ட பணத்தை கொடுக்குறான். இங்க பாரு பணம் எவ்வளவு பாரு. நிமிந்து பாரு. ஏய், அது புலி, ஏன் புலி? ஏடா கூடமா ஏதாவது பேசின கோச்சிட்டு போயிடும், அப்புறம் சாப்பாட்டுக்கு நாரி போயிடும். ஜாக்கிரதை. இந்த காசு கொடுக்குவாக்கா நீ இங்க கூட்டு வந்த? அது இல்லக்கா, புதுசா ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கு.
அத இங்க வந்து சரக்கு வாங்க வர சொல்லியிருந்தேன். பாட்டியை இன்னும் ஆளை காணுமே. இங்க வர சொல்லிருக்கியா? ஆமா. நீ போற போக்க பார்த்தா காட்டுல இருக்க வீட்டுக்கு வர சொல்லுவ போல இருக்க. டேய் என்னங்கடா சொல்றீங்க? என்னக்கா இது இருக்க நாம தான் பாட்டி தேடி சரக்கு சொல்லுவோம். ஆனா பாட்டி வர சொல்லுது. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதே. ஏய் தம்பி வாங்க சார். சாரி தம்பி, இந்த இடத்த கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க பணம், சரக்கு கொடுங்க. இந்தாக்கா. என்ன சரக்கு? எதுக்கு பணம்? வேம்புலி, உனக்கு நம்ம தொழிலை பத்தி தெரியாது, சும்மாரு. இந்த பார், பணத்தை எடுத்துக்கிட்டு போயிரு. அதான் உனக்கு நல்லது. போ. அப்போ சரக்கு என்ன சரக்கு? போலீஸ் சரக்கா? எது போலீஸா? போடுங்கடா அவனை. நான் புதுக்கோட்டை, பாளையங்கோட்டை, வேலூர், புழலு, திருச்சி, மதுரை இந்த ஜெயில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் என்ன யாரும் பிடிச்சதும் இல்ல, நான் பார்த்ததும் இல்ல. அப்படிப்பட்ட காஞ்சனாவ என் கோட்டையில வந்து அரெஸ்ட் பண்ணலையா? நீ யாருன்னு சொல்லு. எந்த ஊர் போலீஸ்? உன் பேர் என்னடா? பேரு விஜயகுமார். பரவக்கோட்டையில இன்ஸ்பெக்டரா இருக்கேன். போலீஸா இருந்தா பரவக்கோட்டையில தான் இருக்கணும். ஏன்டா என் கோட்டைக்கு வந்த? நீ நினைக்கிற மாதிரி உன் கஞ்சா தொழிலை கண்டுபிடிக்க வரல. பின்ன எதுக்கு வந்த? வேம்புலிய அரெஸ்ட் பண்ண. வேம்புலிய அரெஸ்ட் பண்ணவா? ஆமா. வேம்புலி யார் தெரியுமா உனக்கு? பரவக்கோட்டையில 2 கொலைய பண்ணிட்டு தப்பிச்சு வந்த குற்றவாளி. 2 கொலை பண்ணவனா? ஆமா. பரவக்கோட்டையில வேம்புலினா யாருன்னு தெரியுமா? அவனை பார்த்தா ஊரே நடுங்கும். அவன் பேர்ல ஸ்டேஷன்ல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? அவனுக்கு என்கவுண்டர் ஆர்டரே வந்திருக்கு. அதுக்காக தான் அவனை தேடி நான் இங்க வந்திருக்கேன். அவனை பிடிக்க போன 5 போலீஸையும் அவன் கொன்னுட்டான். அதனால வேம்புலிய உயிரோடவோ பணமாவோ ஒப்படைக்க சொல்லி என் டிபார்ட்மெண்ட் என்னை இங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தப்பதான் வேம்புலி பழைய வேம்புலியா இல்ல, எல்லாம் தழகிலா மாறிடுச்சு. காஞ்சனா, வேம்புலிய ஒப்படைச்சிரு, அதான் உனக்கு நல்லது. வேம்புலிய என்கிட்ட ஒப்படைச்சிரு காஞ்சனா. ஒப்படைச்சிட்டா நீ அவார்டு ரிவார்டு வாங்கி நெஞ்சில குத்திக்குவ. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கா? வேம்புலி யாருன்னு தெரியுமா? ராஜாடா, இந்த காட்டுக்கே ராஜா. என் கடமையை செய்ய விடு, தேவையில்லாம என்ன தடுக்காத. உன்னை விட்டாதான கடமையை செய்வேன். இப்பவே உன்னை போடுறேன்டா. வேண்டாம். வேம்புலி, இவ உன்னை தப்பு மேல தப்பு பண்றோம். விட்டு போ. போங்கடா. நாடு நாசமா போனா நமக்கு என்ன, ஊரு உருப்படாம போனா நமக்கு என்ன? வயத்து பசிக்கு சோறு கிடைச்சா போதுன்னு பண்ணி மாதிரி தின்னுட்டு மேயதாண்டா தெரியும் உங்களுக்கு எல்லாம். என்னடா பாக்குற? தேங்காய் மண்டையா பண்றது பேசத பாரு. நாட்டு நடப்பு அடி செருப்பால நாய. சோத்த தின்னமா ஒண்டிக்கிட்ட தூங்கினோமான்னு இருக்கணும். எதிர்த்து பேசுன நாடி நர்மலா கடிச்சு துப்பிடுவேன். பாய புள்ளைக்கு திமிர பாரு. சோத்த போடுக்கா, சும்மா திட்டிக்கிட்டு. அள்ளி போட்டு முழுங்குறாசா, இதெல்லாமா கேட்டுட்டு இருப்ப?
எங்களை மட்டும் கடிச்ச மூக சொல்லு. உனக்கும் வேம்புலுக்கும் நான் ஸ்பெஷலா? டேய் அழுக்கு மூட்டை, வேம்புலுக்கு தெரிஞ்சா உன்னை டார் டாரா கிழிச்சு போட்டுருவான். போய் சோத்த கொண்டு போய் கொடு. மூடுறா டோர மூடுன்னு சொல்றேன். ஃபேமிலி 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 மனுஷனாக்காவன் காட்டுவாசி. டேய் கழுவாத பாக்கிட்டு, யார பார்த்து காட்டுவாசிங்கிற? நறுக்கி ஊர்கா போட்டுருவோம் பாத்துக்க. அக்கா 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 பாருக்கா புள்ளைய, இந்த வாத்தியம் எப்படி பண்ணிருக்கான்னு. டேய் 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 பாரா, இங்க பாரு. டேய் டேய் சொன்ன கேளு, பாருடா பாரு. ஏய் டேய் டேய் வாங்க. பாரு இங்க பாரு. இவன் தான் அந்த வாத்தி. தூக்குங்கடா. என்ன அந்த காட்டுக்குள்ள நம்மள அலைய விட்டான் சார்? அந்த பக்கமா பார்க்கலாம். சரி வாங்கயா போலாம். சார் அங்க ஏதோ தெரியுது சார். வாயா வாயா வாயா. நரி வேட்டை தொடரும் வேம்புலி. என்ன முடிச்சுட்டு நிக்கிற? ஓ அவரியா? ஓ பார்த்து பார்த்து பிடிங்க. மெதுவா மெதுவா இருக்குங்க. அந்த கழுதைக்கு சாப்பாடு கொடுத்தியா? வர என்னது வரையா? சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. வேலையே இல்ல. காஞ்சனா, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. கட்ட அவுத்து விடு. ரொம்ப பேசுறேன். போட்டுறவா? டேய் மூடிட்டு சோத்த மட்டும் வை. மாப்பிள மொக்க பீசுறா நீ. அகாயிட்ட மொக்க வேணா போல. கிளம்பு காத்து தட்டும். ஏய் சின்ன போட்டலாம் சுருங்கி.
ஏய் டா புடி ஐயா வானாவா? ஏய் அடக்கி வாசி. சரி சோறு தான் வானான்ற, தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிறியா? ஏய் பப்ளி மாசே கொத்தி வச்சையா நீ? அக்கா கிட்ட ரொம்ப நாள் ஆகிற போலது நீ. சலாம் கவலைப்படாதண்ணா, கூட சீக்கிரம் பாக்ஸ் வச்சு பேக்கப் தான். 12 அரசியல்வாதி, 5 போலீஸ்காரன், 7 கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கொலை பண்ண குற்றவாளியை தப்பி கூடணும்னு நினைக்கிறீங்க. தப்பிக்க விட்டீங்க, உங்களை யாரும் உயிரோட விட மாட்டேன். ஏய் எதுக்குடா சிரிச்ச? எதுக்கு சிரிச்ச? எங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? லாடம் கட்டிடுவேன். வேணும் வேணும் வேம்புலி வேணும், அவன் உயிரோட வேணும். அவன் கிடைக்கலன்னா ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். ஆம்பளை தானே நீ? கரடி மாதிரி கத்துற, முடிஞ்சா புடி. ஏய் நார நாய கொன்றுவேன். இருங்க சார், எரியறத அணைச்சா புகையறது தன்னால அடங்கிரும் சார். வாங்க சார். யாருடா அவன்? வேம்புலி 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 எங்கடா இருக்காம? புன்னரடி தோலமர்ந்து மெய்யடியார் புடை சூழ அஞ்சுவை அமுதம் அளித்தாயோ. டேய் எங்கடா போயிருந்தீங்க? எனக்கு தெரியாம தொழில் எதுவும் செய்றீங்களா? அக்கா உன்னை எழுத்தவெல்லாம் துண்டாக்கான துணியாக்கான பிச்சை வாடிட்டு போறாங்க. நான் சினிமா போயிட்டு வரேங்க்கா. நான் நம்ம பேசுறேன். அம்மா சொல்லுமா. அப்பாக்கு உடம்பு சரியில்லைம்மா. அப்படியா? நீ உடனே கிளம்பி நாளைக்கு நீ அழக என்று நாளைக்கா? இல்ல இல்ல நான் இன்னைக்கே கிளம்பி வந்துடுறேன். சரிம்மா நீ போன வை, நான் வந்துடுறேன். யாருக்கா போன்ல? அம்மா பேசிச்சு, அப்பாக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்து வந்துடுறேன். ஒரு ரெட்டு ரொம்ப அழுவுறாடா. நான் வர வரைக்கும் தொழிலை ஏற கட்டி வைங்க, புரியுதா? யோ வேம்புலி, எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். பசங்களை பார்த்துக்க, வரட்டா? கொப்பனுக்கு ஒண்ணாவாது, போயிட்டோ. சரி வேம்புலி. சார் இந்த வீடு தான் சார். காஞ்சனா, காஞ்சனா வெளியில வா. காஞ்சனாவா? ஏய் குடுமுறாங்க. நீங்க யாருங்க? காஞ்சனா எங்க? காஞ்சனா நீங்க யாரும் இல்லைங்க சார். இந்த வீட்டுல தான் காஞ்சனா இருக்கிறதா சொன்னாங்க சார். காஞ்சனான்ற பேர்ல எங்க ஆளுங்க யாரும் இல்ல. அப்படின்னா இந்த வீட்டுல காஞ்சனா இல்ல. காஞ்சனான்னு யாரும் இல்லைங்க. பக்கத்து தோட்டத்துல போய் பாருங்க சார். நான் சொல்றது உண்மை சார். அது ஏதோ சும்மா சொல்லிட்டு போகுது சார். ஓ வாய மூடியா, அடுத்த தோட்டத்துல போய் பார்க்கலாம் வா. நான் சொல்லல அக்கா கபாலிட்ட சவால் விட்டு வந்தானு. அதனாலதான் போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுது. அதுக்கு ஊருக்கு போனாக்கா ஊர்லயே இருக்கட்டும். ஆமா, அக்காவை போலீஸ் மோப்பம் பிடிச்சி அப்புறம் நம்மளை பிடிச்சிருவாங்க. நான் இப்பவே ஃபோன் பண்ணி அக்காவை அங்கேயே ஆஃப் பண்ணிடுறேன். அதை செய். ரெண்டு தொப்பி வருது பாரு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. யாராது எல்லாம் புது மூஞ்சா இருக்கு? ஐயா அதிகாரினா நீங்க தான் ஐயா அதிகாரி. ராவு பகலம் பார்க்காம கொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்காம ஃப்ரீயா வேலை செய்யறீங்க பார்த்தீங்களா? உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை ஐயா. ஏ பற்ற, நீ ஜிகர்தண்டா கலக்கிறத நிப்பாட்டு. என்னடா இந்த பக்கம்? எங்க காஞ்சனா?
அக்கா வெளியூர் போயிருக்கு. ஆமாங்கய்யா. ஆமாடா, அவங்க அக்கா சாஃப்ட்வேர் கம்பெனில சிஓவா இருக்கா. அத நிப்பாட்டு. இவன் யாரு புதுசா இருக்கான்? ஊர்ல இருந்து வந்துக்கிறான். அக்காயும் பார்த்துட்டு போலான்னு. வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும். ஊரே ரொம்ப கெட்டு போயிருக்கு. இங்க உள்ளூர்ல இருக்கிறவனே அடையாளம் காண முடியல. நீ வேறயா? தப்பு தண்டா பண்ணுன அவ்வளவுதான். அப்பாவ ஊர்ல இல்ல. என்னடா? ஐயா, உங்க அக்கா மேல சத்தியமா சொல்றேன். என்னடா சொல்ற? எங்க அக்கா மேல சத்தியமா சொல்றேன். அவ வெளியூருக்கு வேலையா போயிருக்கா. எதுக்கு? சரக்கு கொண்டு வரத்தானே? பாத்து எடுத்துட்டு வர சொல்றா. வழியில எங்கனா மாட்டிக்கிட்டு எங்க பேருக்கு எடுத்துட்டு போறா. சார் இப்பெல்லாம் அந்த தொழிலே செய்யறது இல்ல சார். ஆமாங்கய்யா. ஏய் கருப்பாம்பூச்சி, யாருகிட்ட சீக்கிரமா பாத்துக்க. டேய், உங்க அக்கா காஞ்சனா இன்ஸ்பெக்டர் கபாலிட்ட ஏதோ சவால் விட்டாலமே. முடிஞ்சா வேம்புலியை பிடிச்சு பாருன்னு. அதனால வேம்புலிக்கும் காஞ்சனாக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஆமா, உங்க அக்கா எந்த ஊர் போயிருக்கா? சார் புட்லூர் சார். அது ஆந்திரா பாடுறாச்சே. உங்க அக்கா வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். போலீஸ் கூடவே வேம்புலி அண்ணன் இருக்கு. அதை தெரியாம காஞ்சனாவை பிடிச்சி வேம்புலி பிடிக்க போறாராம். டேய், என்னடா புலம்புற? சார் வேம்புலி இங்கதான் சார் இருக்காரு. அதை சொல்ல வந்தேன். எது, வேம்புலி இங்கதான் இருக்கானா? அது சார் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல சார். அப்படி சொல்லல சார். உங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. அதுதான் சார் சொல்ல வந்தேன். இவனை அனுப்புங்க. கம்மி பேசுங்கள. ஏய், செலவெடுத்தவனே ஒன்னுருவே. ஃபேமிலி, நான் கடையிலே போறேன். பட்ரா கலி சீட்டி என்னன்னு பாருங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. ஏய், நிப்பாட்றா. வராங்க, இறங்கி ஓடுங்கடா. நேத்து உன்னை விசாரிச்சேன், பதில் சொல்லல. யார் நீ? அழாத. அழுறது எனக்கு பிடிக்காது. என்ன விட்டுருங்க. அந்த 4 பேரை நான் கொல்லாம விட மாட்டேன். எந்த 4 பேரு? போயா போ. என்ஜாய். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாதயா. என்ஜாய் பண்ணியா. வேணாம் முதலாளி. வேணாம் முதலாளி. ஹலோ. உண்மையான விசுவாசி. நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் இல்லையா? நாய் மாமன். நன்றி இல்ல நாய் மாமன். ஓ ஓ ஓ ஓ நாய்தா. நான் நாய்தா. ஐயா சாமி, என்ன ரொம்ப போடாதீங்க ஐயா. என் புறம்போக்கு இடத்துக்கு ஒரு பட்டா கேட்டேன்னு. நான் பாத்துக்கிறேன் புறம்போக்கு.
நான் பாத்துக்கிறேன். நான் டாக்டர் பேசவே மாட்டேங்கிறேன். என் பேர் செல்வி. என் ஊர் மதுக்கூர் பக்கம். எங்க ஊர்ல எந்த ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அந்த 4 பேரும் ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் தொழில் அதிபர், இன்னொருத்தர் கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரி. இவங்களுக்கெல்லாம் தொட போறவன் ஒரு போலீஸ்காரன். நீ நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எதுக்கு வண்டியை மடக்குறீங்க? எதுக்கு வண்டியை மடக்குறீங்க? இந்த ஊர்ல ரோடு அடிப்படை வசதியான தண்ணி கூட இங்க கிடையாதுங்க. அதனால தான் மடக்குறோம். அதுக்கு நானா கிடைச்சேன்? நீங்க இதெல்லாம் சரி பண்ணீங்களா? நாங்க ஏன் மடக்க போறோம்? இங்க பாருங்க, உங்க தேவைக்காக போராடுங்க. அதுக்காக அதிகாரி வண்டிலாம் மடக்கிறது சரியில்லை. எது சார் சரியில்லை? நீங்க சரியா இருந்தா நாங்க ஏன் சார் போராட்டம் பண்ண போறோம்? எங்க தேவையை பூர்த்தி செய்யற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். உட்காருங்கடி, எல்லாரும் உட்காருங்க. அப்படியே ஆமா ஆமா எல்லாரும் உட்காருங்க. நகராதீங்க யாரும். சார், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க சார். இத பாருங்க, உங்க கோரிக்கையை அரசு கிட்ட கொண்டு போறேன். உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி தரேன். இப்ப எனக்கு வழி விடுங்க. சொன்னா கேளுங்க, வழி விடுங்க. நான் போகணும். இப்படியேதான் வர ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் நடந்தது இல்ல. வரவங்க எல்லாம் இததான் சொல்றீங்க. நம்பிதாங்க ஆகணும். அரசியல்வாதிகள் நம்புறீங்களோ இல்லையோ, அதிகாரிகளை நம்பிதான் ஆகணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க சார், அவ்வளவுதான். வரைக்கும் நகர மாட்டோம். சரி, டைம் கொடுங்க, கண்டிப்பா செஞ்சு தரேன். உங்களை நம்புறோம். இப்போ உங்களை நம்பிதான் கலைஞ்சு போறோம்யா. உங்களுக்கு இப்ப வழியை விடுறோம். ஆமா போங்க, நான் பண்ணி தரேன். போங்க வாங்க. அரசியல்வாதிங்க மாதிரி நாமளும் இலவசம் வாக்குறுதி கொடுத்துதான் பொழப்பு நடத்த வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ஏய், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையே. நான் செத்தாலும் யாருக்கும் சொல்லாதீங்க. காம வெறி பிடிச்ச குடிக்கார கூட்டம் என் பிணத்தை கூட விபச்சாரமாக்கி காசு பார்க்கும். அதுக்கு யானை படுத்து கிடந்தா எறும்பு கூட ஏறி பார்க்கும். ஆத்தாளுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத மிருக ஜாதி பைத்தியக்கார கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல. யாரு பைத்தியக்கார கூட்டம்? தப்பு செய்யறவனை விட தட்டு கேட்கிறவனதான் பைத்தியக்காரன்னு சொல்லுது இந்த உலகம். மனுஷனுடைய எல்லா தோல்விக்கும் பயம்தான் காரணம். கேள்வி கேட்டு பழகு, அப்பதான் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்குது மத்தவங்க மென்னு துப்பின எச்சி. நடந்த நினைச்சு விரத்தில பேசாது. அதிகமான ஆசைக்காகவும் சுயத்தேவைக்காகவும் இந்த பொண்ணுங்களை நாசம் பண்ற உள்ள நரி கூட்டத்தை என்ன பண்றது? வேட்டாளி வேட்டை. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்தாங்க. சரிங்க. பத்திரம். சரிங்க. லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு இங்க எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் லஞ்சம் வாங்குறவனை கொடுக்கறவனை திருந்தவே மாட்டானுங்கய்யா.
முடிச்சிட்டீங்களா? உலகத்தின் மிகப்பெரிய ரசாயன தொழில் எது தெரியுமா? அதுதான் மனித உடல். நம்ம உடம்புல 5000க்கு மேற்பட்ட ரசாயன மாற்றம் நடைபெறுது. 500க்கு மேற்பட்ட பணிகளை உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வேலையா செய்யுது. உடம்புக்கு வெளியில பாக்குறது வெறும் தோற்றமும் சதையும் தான். இதுல போலீஸ்காரனுக்கும் குற்றவாளிக்கும் வேறுபாடுகள் எதுவும் கிடையாது. பப்ளிக் மத்தியில லா அண்ட் ஆர்டர்,
கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலே குற்றவாளிங்க எல்லாரும் போற பாதையில தான் நாமளும் கிரிமினலா டிராவல் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயத்தையே நாம தெளிவா ஆய்வு செய்ய முடியாது. பின்ன எப்படி சார் மத்தவங்க புரிஞ்சுக்க முடியும்? முடியும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் உருவாகிற இடம், அவன் போய் சேர இடம் எதுன்னு நல்லா விசாரிங்க. ரயில் தண்டவாளம் மாதிரி நம்ம பார்வையில குற்றவாளி தான் இன்ஜின், அதோட இணைந்திருக்கிற ரயில் பெட்டிகள் தான் அவனுடைய குடும்பமும் நண்பர்களும். எந்த பெட்டியில யார் எங்க டிராவல் பண்றாங்க, எந்த சூழ்நிலையில டிராவல் பண்றாங்க, அதை உன்னிப்பா பார்த்தாலே போதும். சர்வதேச குற்றவாளியா இருந்தா கூட அவன் நம்ம கஸ்டடி. நம்ம குரூப்ல இருந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்பெஷல் ஆபீசர்ஸா செலக்ட் பண்ணிருக்கிறோம், ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். வெல் மிஸ்டர் வடிவேல். எஸ் சார். மிஸ்டர் பிரபாகர். எஸ் சார். நீங்க 2 பேர் தான் ஸ்பெஷல் டீம். ஐ நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆபீசர்ஸ். உங்களை பத்தி நல்லா தெரியும், அதனால தான் இந்த டீம்ல உங்களை செலக்ட் பண்ணேன். ஓகே சார். வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நீங்க பப்ளிக்கோட மிங்கிள் ஆகும் போது நீங்க போலீஸ் ஆபீசர்னு ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. ஓகே சார். எல்லா இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அப்பப்போ எனக்கு ஃபோன் மூலமா தெரிஞ்சாகணும். There should be no delay. Okay? Understood? Yes sir. All the best. வரேன் சார். முதல்ல எங்க அப்பனை அவன் சமாதிரம் போய் ஒதுக்கணும். உனக்கு நான் சொத்து சொக்க வைக்கல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சக்கம்பாவும் இந்த குச்சி துணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத கையில கொடுத்து கண்ணு மூடிட்டா இந்த குச்சி நான் மந்திரக்கோளா இல்ல இது ஒரு ஐடி கம்பெனியா இல்ல ரிசர்வ் பேங்கா? இதை வச்சு நான் எப்படி 100-200 சம்பாதிக்க முடியும்? இது தேவையில்லை. ஐயா என்ன கேட்ச் என்ன கேட்ச்? சச்சின் டெண்டுல்கரே கட்டா இருப்பாங்க. இத பார்த்தா சோசி குச்சி மாதிரி இருக்கேன், இதே தூக்கி எறிஞ்ச. அட போங்க, தூக்கி வீசாம என்ன பண்றது? தொழில் சுத்தமா இல்ல, அதை வச்சு என்ன பண்றது? இவனை பார்த்தா நாளைக்கு கிடக்குற மாதிரி தெரியுது. இவனை எப்பயாவது அமைச்சு காசு கறந்துட வேண்டியதா? ஐயா உட்காருங்க ஐயா. ஐயா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா காப்பியா குடிங்கா ஜூஸா? கடல்ல தூர்ப்புல இருக்கு. அதனால தான் இந்த லிஸ்ட் சொன்னேன். அக்கா ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கையில ஒரு பைசா இல்லன்னு தெரிஞ்சோம். காப்பி வேணுமா டீ வேணுமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்க பத்தியா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆயி போச்சுடா. மனசு அங்க டச் பண்ணிட்டயா? உனக்கு இந்த தொழில எவ்வளவு கிடைக்கும்? அட போங்க, இது என்ன உப்பு மிளகாய் அரிசி பருப்பா டெய்லி வாங்குறீங்க? ஜோசியா இதெல்லாம் 100-150 கிடைக்கும். இந்த ஊர்ல அம்பட்டு பையல கையை காட்டிட்டான். சரி 300 ரூபாய் கிடைச்சா? 3 வேளை சாப்பிடுவ ஐயா. 400 ரூபாய் கிடைச்சா? நன்றுள்ள நாயா இருப்பையா. 500 கிடைச்சா ஜீவா? உங்களை தெய்வமா நினைப்பேன், உங்களை கடவுளா பாக்குறேன். அந்த வியாபாரி மட்டும் யாருன்னு காட்டுறோம்? என்னையே வேவா போட்டுருக்க, நான் பாத்துக்கிறேன். என்ன அக்கா, குடிக்க தண்ணி பிடிக்கிற இடத்துல குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த லட்சணத்துல குடத்தை வேற வச்சிருக்கீங்க. கேக்குறோமே பதில் சொல்றாங்களா பாத்தியா? இவ்வளவு பேசுறமே சட்டை பண்றாங்கன்னு பாத்தியா? ஒருவேளை காது செவிடா இருக்கும் போல இருக்கு. காது செவிடா இருந்தா அப்படி முறைச்சு பாப்பாங்களா என்ன? காது செவிடோ கிவிடோ நமக்கு என்னத்துக்கு அது? அக்கா குடிக்கிறதுக்கு மட்டும் தாக்கா தண்ணி வருது. 2 குடம் குடிச்சிட்டு போலாம்க்கா, எல்லாருக்கும் தண்ணி வேணும்ல. என்னக்கா இவங்க? வாங்கடி வந்து தண்ணிய புடிச்சுக்கோங்க. என்னது டீயா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன டீ போட்டு பேசுவ? உன்னை டீ போட்டு பேசாம பெரிய கலெக்டர் பொண்டாட்டி மேடம்னு கூப்பிடுவாங்க என்ன? அக்கா ஒலை வைக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எனக்கு ஒரே ஒரு குடம் தண்ணி கொடுங்க. இவகிட்ட என்னடி பேச்சு? ஒரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு போவியா? நின்னு பேசி பாரு. வெச்சு பாரு. கைய வச்சா என்னடி பண்ணுவ? வெச்சு பாருடி. வேணாக்கா சண்டை இருக்கு. கைய பாரு. கைய வெச்சு பாரு. அதுக்கு என்ன இருக்கு? தைரியம் இருந்தா ஏய் அப்புறம் போடி அந்த பக்கம். எவ்வளவு தண்ணி எடுத்து பாருங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஏய் உங்க தண்ணி அடிச்சு பாருடி. பாடி பாக்கலாம். ஏய் அக்கா விடுங்க. இங்க வா இங்க போடுடா உனக்கு. யோ எதுக்கு சண்டை போடுற? பொம்பளைங்க சண்டை போடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? யாரியா நீ? பேச ரொம்ப பேசுற. நானும் பாத்துக்க ரொம்ப தான் துள்ற நீ. பாரு ஊருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆம்பளை பார்த்து சும்மா இருக்க முடியாது. நீங்க பொம்பளைக்கு அடிபடி ஜாங்கி நாங்க பாத்துட்டு இருக்கதா? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லை. இப்போ உனக்கு தண்ணி தானே வேணும்? அங்க பாரு. டேய் சாரா மணி வாங்கடா. எல்லாரும் கூடு.
எல்லாரும் கொடுத்து கொடுக்குறா. வாங்கிட்டு என்ன போதுமா? நல்ல சிரிப்பு. யோ தண்ணியே வரல, எல்லாருக்கும் குடத்தை கொடுத்துட்டு இருக்கா. குடம் குடுக்கறியே தண்ணி வருமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? மொட்டை அடிச்ச பொம்பளைக்கு பூ கொடுத்தா மாதிரி இருக்கு. இப்படிதான் உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தி இருந்தா ஊர் விளைங்கிற மாதிரி தான். ஏன் அவசரப்படுற? அவளை முட்டா இல்ல நானு. தண்ணி வேணும். அங்க பாரு தண்ணி வேணும். போதுமா? தள்ளிட்டே போ. எப்படி வரீங்க நானும் பாக்குறேன். தள்ளி உயிரை போய் போறாளே. அம்மா என்ன பொம்பளை இருக்கு? ஒரு பொம்பளையாமா எப்படித்தான் நான் தான் முதல்ல பிடிப்பேன். எல்லாரும் தண்ணி பிடிக்க போறாங்க, நீயும் போயில. உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னுதான். இந்த பாருமா, இந்த நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் தான். அதே மாதிரி இந்த நாட்டோட கண்களும் நீங்க தான். நீங்க போய் தண்ணிக்கு சண்டை போடலாமா? தண்ணியே வராத இந்த ஊர்ல எங்களுக்கு தண்ணியையும் கொடுத்து குடத்தையும் கொடுத்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் சார். பரவாயில்லம்மா. ஏ சிவகாமி, எதுக்கு இங்க நின்னு சும்மா பேசிட்டு இருக்க? போய் தண்ணிய முதல்ல பிடி, இல்லைன்னா காலி ஆயிடும். ஆமாமா, தண்ணி காலியா, நீ போய் தண்ணி எப்படி போ. ஆமா சிவகாமி, உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்காமே? ஆமாண்டி, அடுத்த மாசம். பொண்ணா பிறந்தா யார் வீட்டுக்காவது போய் தானே ஆகணும். வேம்பலிக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போனோம். சாயங்காலம் போலான்னு இருக்கேன். நீயும் என் கூட வரியா? போலாம் கண்டிப்பா. சீக்கிரமா போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா. சரிடி. வேம்புலிக்கு பத்திரிக்கை வைக்க போறியா? அமுக்கு ரெட்டி, வேம்புலி அப்படியே அமுக்கிட்டு நான் அவார்டு வாங்கலாம் இல்லையாப்பா. வர்றேன். டிரைவர் வண்டி எடுப்பா, பாக்ஸிங் போனோம். டைம் இருந்தா அப்படியே கிளினிக் போயிட்டு வந்துடலாம். ஓகே சார். நீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கண்ணா. போலாம். அவர் குருக்களே இல்ல, வெறும் மண்ணு. என்ன சொல்றீல்? அப்படின்னா அவருக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுபடி நடக்க தெரியலையே. என்ன சொல்றீல்? ஆமா, கட்டிண்டு போனவ அறுத்துண்டு வந்தப்ப வெள்ளை புடவைய கட்டி மூலையில உட்கார வைக்க தெரியலையே. வேம்புள்ளி சொன்னான்னு அவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சு நம்ம ஆச்சாரத்தையே கலங்கப்படுத்திட்டானே. நிறுத்துவோய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் நாக்கு அழுகிறோம். பகவான் கீதையில எந்த இடத்துலயாவது மறு விவாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? ஏதோ ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணியிருக்கான், அதை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். அப்ப வேம்புலி இந்த ஊருக்குள்ளதான் இருக்கு. இப்ப சொல்றேன் ஓய், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வரேன் உன் கூடலாம். என்ன குறுக்கலே, உங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன தகராறு? தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல, அட்வைஸ் பண்ண அவனுக்கு பிடிக்கல. சரி, இள வயசு அப்படிதான் இருக்கும். சரி, குறுக்கள் தனியா இருக்காரு, போங்க. வரங்க. வேம்புலி மொத்தத்துல ஊருக்குள்ளதான் இருக்கான். பிடிக்கிறேன். விடாத. ஏய், புறவன புறவன. உடையானை எதிலானை நரை வெண்டேறு முன்னுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையார் திருவுடையானை திரா பள்ளி குன்றுடையானை ஊரையன் உள்ளம் குளிருமே.
விரோதம் செஞ்சா கொல்லப்படணும். ஏய், உங்களுக்கு சேர்த்துதான் போராடுறேன். என்ன எவ்வளவு லேட்டு? அதை ஏன் கேக்குற? ஊருக்கு போன அக்கா ஒரே பேச்சு, கேள்வி மேல கேள்வி கேக்குது, பதில் சொல்ல முடியல. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லியிருப்பான்? ஊர் நிலவரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையாவான்னு சொல்லியிருப்பான். அதான் இல்ல, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும், அதாவது அந்த ஜிகேயும் கபாலியும் போடுற வரைக்கும் அக்காவை அங்கேயே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம விஷயம் தெரியாம இருக்கிறதுக்காக. பரவாயில்லையே, வேலை வேகமா நடக்குது போல இருக்கு. ஏன் இந்த கொலவெறி? நான் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் காட்டாரு மாதிரி யாருக்காகவும் அடங்கி போக மாட்டேன். அண்ணா, அன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியார் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட போய் சொன்னேன், காதுலே வாங்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் ரிப்போர்ட் கொடுத்தேன், கிழிச்சு போட்டாங்கன்னு. ஆனா இந்த தங்கச்சி உங்ககிட்ட வந்து கதறின, நீங்க அந்த வாத்தியாருக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கல்ல. வேம்புலி, ஊருக்கு நீங்க குலசாமியான, எங்களுக்கு நீங்க தகப்பன். வாத்தியாருங்கிறவ வழிகாட்டி, டாக்டருங்கிறவ கடவுள் மாதிரி. இது எல்லா மனுஷனுடைய நம்பிக்கை. இந்த நடப்புல மண்ணை வாரி போடுறவன் எவனையும் இந்த மண்ணில வாழ விட மாட்டேன். வேம்புலி, உங்களை மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், இந்த ஊரு நல்லா இருக்கும். நாங்க வரோம் சாமி. எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தை மிரட்டிட்டு இருப்ப? நல்லது நடக்கிற வரைக்கும் மிரட்டுவேன். இந்த உலகத்தை யார் சுரண்டி திங்க வந்தாலும் நானா தான் இருப்பேன். அப்போ நீ மாட்டிக்க மாட்டேன். ரொம்ப பேசுறனே. யாருக்காகவும் எங்க அடையாளத்தை மாத்திக்க முடியாது. ஹலோ ஹலோ, ஜிகே சார், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ராஜதுரை பேசுகிறேன் சார். சொல்லுப்பா சார். உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர் தாசில்தார் 2 பேரும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் என்கிட்ட சொல்கிறேன்? அதுக்கு உங்கள் மேலே தான் குறி வச்சிருக்கிறான், கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கங்க. ஐயோ போலீஸ் போலீஸ் போலீஸ், என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. போலீஸ். ஓ, என்ன அழுது புலம்போன்னு நினைச்சியா? என்கிட்டயே வா, மட்டும் பார்க்கலாம். ஓகே சார், சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. லெஃப்ட்ல போய் ஓரம் பண்ணி பாட்டு. அந்த வண்டியை ஓரம் கட்டியா? அது ஜிகேயா வண்டி. ஓரம் கட்டு சொல்றேன்ல. கான்ஸ்டபிள், படங்க அந்த வண்டியை. வணக்கங்க ஐயா. சொல்லியா? உங்க ஆசீர்வாதம் எப்போ வேணுங்க ஐயா? வண்டி எதுக்கு மடங்கணும் இப்போ? வேம்புலியால உங்க உயிருக்கு ஆபத்துங்க ஐயா, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எங்களை டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஐயா. அவனை நான் பார்த்துக்கிறேன் ஐயா. சரிங்க ஐயா. ஓ, மணிக்கு அந்த வண்டியை நான் நிற்கணுமா போகணுமா? இல்லை, நீங்கள் போங்க ஐயா. உங்கள்கிட்ட சொல்லி வை. சரிங்க ஐயா. வண்டி ஏறா. ஓ, நிப்பாட்டி அந்த வண்டியை. கொள்ளக்காரெல்லாம் ஊருக்குள்ள பெரிய வண்டி வச்சுட்டு விஐபி இந்த பொண்ணை சுத்திட்டு இருக்கான். தேவையில்லாம சின்ன வண்டியை மடக்கிட்டு இருக்கிற. முடியா அந்த வண்டியை.
வணக்கம் முதலாளி. கஷ்டப்படும் போது கை கொடுக்குறவன் தான் உண்மையான நண்பன். எங்கயா போன நீ? ஏன் முதலாளி இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? என்னையே போட்டதில்ல ஒருத்தன் கிளம்பிட்டேன்டா. உங்க ஆளுங்களே எனக்கு தகவல் சொல்றாங்க. விதைச்சவன் தானே அறுவடை பண்ணணும். நீ தானே என் வண்டியை மடக்குன. யார் என்னன்னு தராதரம் தெரியாது. யார் அந்த ஆளு? புது எஸ்ஐ முதலாளி. போக போக நம்ம பைபாஸ்க்கு வந்துருவான். நம்ம மேட்டுக்கு வாங்க. எது மேட்ரா? என்ன மேட்ரு? கோழி குழம்பு ருசி பார்த்தவன் அதை தின்னு முடிச்சுதான் உள்ளங்கை நக்கி பார்ப்பானா? அந்த மாதிரி தான். ஒரே இலையில கூட்டாஞ்சோறு சாப்பிட்டோம்ல, அதோட வினதாயா இது. அந்த விருந்தை போட்டதே நீங்க தானே முதலாளி. என்னையா குத்தி காமிக்கிறியா? அந்த பொண்ணு எங்க? பைத்தியக்கார வேம்புடி எங்க? கண்டுபிடி. ரொம்ப நாள் தலைவலி முதலாளி. கிடைச்சா விட்டுருவோமா? விடுவோமா பிடிப்போமான்னு தெரியாது. முடிச்சிட்டு வந்து பேசு. சரி முதலாளி, வர முதலாளி. யோ எஸ்ஐ, பெரிய மனுஷங்க சௌகோசம் எப்பவுமே நமக்கு தேவை. கம்ப்ளைண்ட் வராத பார்த்துக்கோ, கொலைக்க கற்றுக்கோ. சொல்றத நல்ல மனசுல வச்சுக்கோ. சார், பெரிச்சாலிங்க இருக்கிற வரைக்கும் அதை வலையில பாம்பு நுழையத்தான் செய்யும். நான் பாம்பு இல்லை, பெரிச்சாலி இல்லை. சொன்னா கேட்க மாட்டேன். நல்லா இரு. கொடுப்பாங்க, நல்ல மெடலை வாங்கி குத்தி. சார் ரெடியா வண்டியா? வெள்ளையா இருக்கிறதுனால நல்லவன நினைச்சானே. நான் பொறுக்கும் போதே பொறுக்கிடா. ரசிக்கிடுவேன். தொழில மட்டும் இல்ல, வாழ்க்கையில எனக்கு எதிரே இருக்க கூடாது. எங்கடா அந்த வேம்புலி? வர சொல்ற அவனை. வேம்புலியா? உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்க. போடு போடுறா.
ஐயா ஜிகே கொலை பண்ணி போட்டிருக்காங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஓகே ஐயா. ஓகே ஐயா. சாரிம்மா சாரிம்மா சாரிம்மா. பரவாயில்லைங்க. ஆமா என்னது கல்யாண பத்திரிக்கை? சிவகாமியோட கல்யாண பத்திரிக்கை. சிவகாமிக்கு கல்யாணமா? ஏமா இந்த அண்ணனுக்கு பத்திரிக்கை கொடுக்க மாட்டியா? கண்டிப்பா கொடு குடுமா. தெருவுல வச்சு பத்திரிக்கை கொடுக்கறேன் தப்பா அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. கண்டிப்பா நான் வந்துடுறேன். சரிண்ணா. ஏமா இங்க வா. ஆமா என் பேர் மணிதானே, ஏன் வேம்படின்னு கொடுத்துட்டு போறேன்? ஐயோ மன்னிச்சுக்கோங்கண்ணே. நம்ம கொடுத்துட்டோம். பேனா கொடு. மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன் கண்டிப்பா. அதாவது வேம்புலி அப்ப வேம்புலி இங்கதான் இருக்கிறான். நம்பர் 27 வீட்டு நம்பரு. சீக்கிரமாக தப்பிச்சு போயிட போறான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தெரியுதா இல்லையா? நீங்க தண்ணி கொடுத்தவர் தானே? அவரேதான். வேம்புல இருக்கானா இல்லையா? வேம்புல யாரும் இங்க இல்ல. இவன் ஏன் மேல நான் யார் தெரியுமாடா? ஏங்க யாருங்க நீங்க? அதான்டா போலீஸ் ஆபீசர். ஆமா. ஐயோ போலீஸா? உண்டியல் பண்ணிடுவாங்க. நான் யாருமே இங்க கிடையாது சார். சொன்னா நம்புங்க சார். அவரு எல்லாம் சம்பளம் பண்றாங்க. நீங்களே ஒரு கூட வந்து பிரச்சனை பண்றீங்களே சார். அப்படி சந்தேகமா இருந்தா உள்ள போய் பாத்துங்க சார். நீங்க போங்க சார். போங்க சார். போய் பாத்துங்க சார். சார் அதான் சொல்லிட்டேன்ல. மேல போறீங்க சார். போங்க. வாடா. ஏன் தப்பா சொன்ன? ஒரு பொண்ணே போடுவாமா? சத்தியமா போய் சொல்றேன் சார். பரவாயில்லை எனக்கு கார் வர வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஏறுங்கடா. சுத்து தூக்குறாமா. காப்பாத்துக்கடா. எங்களை அடிச்சே பொண்ணு விடாம இருக்கு. நீ எப்படியா காப்பாத்துறா? காப்பாத்துங்கய்யா காப்பாத்துங்கய்யா. ரெண்டு பேரும் கட்டி வரைக்கும் சொன்னது நான் தான்டா. உயிரோட விட்டு வச்சது தப்புடா. சொல்லு. எனக்கே மறந்து போச்சுடா. யாருமே மறந்து போச்சு. இது யாரு தெரியும்? ஜோதிடர் சிகாமணி. நீதான் ஜோதிட தந்தை. நாதான் விலாசு. நீ என்கிட்ட ஜோதிட பார்க்க வரும்போது உன் மேல ஒரு கண்ணு. போய் சொல்லாத. ஒரு கண்ணு வச்சு பாக்கல, அரை கண்ணு வச்சு பாத்துருக்கேன். எப்படி ஒழுங்கா தெரியும் உனக்கு? உனக்கு ஞாபகம் இருக்குதா? அண்ணன்கிட்ட போன் வரும்போது நீ என்ன பண்ண? ஐயோ அடிச்சேல எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. வேம்புல அண்ணன்கிட்ட பேசிட்டு நீ உனக்கு எட்டி பார்த்தே இல்லையா? என்ன ஃபாலோ பண்ணியா? சரி அது விடுறா. நான் லவரை பார்க்கறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு லவருக்கு பயங்கர சண்டை. உனக்கு எட்டி பார்த்தே இல்லையா? அத பார்த்தா அது லவ் விஷயம் நல்ல நல்ல பார்த்தா அதெல்லாம் நீ தப்பிச்ச. இல்லன்னா அன்னைக்கு ஒண்ணு போட்டுருப்ப. வேம்புலிய பாத்திருக்கியா நீ? டிபார்ட்மெண்டே பாக்குறேன். அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? சிவாஜி மாதிரி சூரியனை நெருங்க முடியுமா? அதே மாதிரிதான் யானை அன்பால கட்டுப்படுத்தலாம். யானைக்கு மது பிடிச்சா என்ன பண்ணும்? அதேதான் எங்க அண்ணனா.
இந்த முறை என்ன மன்னிச்சிருங்க. உங்களை அடிக்க கூடாதுன்னு அண்ணன் உத்தரவு. எப்படா உத்தரவு போட்டாரு? இப்பதான் காதுல சொல்லிட்டு போனாரு. அது லேட்டா சொல்றது. அண்ணன் லேட் உத்தரவு. நான் என்ன பண்றது? ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க 2 பேரும் போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும். ஏய் வேற போறா. ஏ பொண்டாட்டி பிள்ளை தெரிஞ்சிக்கும். அது நான் பாத்துக்கிறேன். வேற போற போறமா. அது மீறி ஏதாவது பண்ணீங்க மண்ணோட மண்ணா போடுவீங்க. ஓகே போங்கடா. அவுத்து போடா. அவுத்து போடுங்கடா. சீதா அவளுக்கு டேய் முடியலடா டேய். தங்களை பார்க்கும்போது முனிவர் போல் தெரிகிறது. தங்களை யார் என்று தெரிஞ்சிடலாமா? அதற்கும் சிரிப்பு தானா? சாமி நீங்க மட்டும் வரவேண்டா. எங்களை உயிரோட விட்டுருக்க மாட்டேங்க. அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஒன்று மட்டும் சொல்றேன் சாமி, இந்த ஊர் மக்கள் ஆதரவு அந்த வேம்புடி மேல இருக்க வரைக்கும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது சாமி. ஏன்னா இந்த ஊர் மக்கள் வேம்புடி மேல உயிரே வச்சிருக்காங்க. வேம்புடியை பாத்தீங்கன்னா இதை மட்டும் சொல்லிருங்க சாமி. சாமி ஐயா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த வேம்புலியை பார்க்க வேண்டும் என்று. சொல்லுங்க ஐயா. ஆமா சாமி. தொழிலதிபர் ஜிகேவை கொண்டீங்க போல இருக்க. இந்த பாரியா, நானும் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல உனக்கு வேற ஏதாவது? என்ன சொல்ற? சொந்த பந்தம்லாம் என்னை விட்டு ஓடிச்சியா? மிச்சம் மீதி இருக்கிறது இந்த உசுர உடம்பு மட்டும். அப்புறம் என்ன? வயிற்றுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் வேலை போயிற வேசி கூட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டா. இந்த வேம்பிளை கிட்ட வந்த எந்த தாயும் பொய் சொல்ல மாட்டா. நாளை என்பதே நம்பிக்கை தான். நான் உன்னை நம்புறேன். என் நம்பிக்கை என்னை ஏமாத்தாது. நான் அனாதை பையடி, அனாதை பைய. நட்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உருவமே இல்லாத உசுறு தாண்டி இந்த உடம்ப தாங்குது. தாய் தகப்பனும் நல்ல நண்பனும் ஒண்ணு. உனக்கு அது புரியுதா? மனசுல கொஞ்சம் இடம் கொடியா, எனக்கு அதுவே போதும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? இந்த பாருயா, அடக்கருவா பையா என்ன ஏத்துக்கடா, ஓரவா பேச என்ன சொல்லாம கொல்லுதடா. அடக்கருவா பையா என்ன ஏத்துக்கடா, ஓரவா பேச என்ன சொல்லாம கொல்லுதடா. இது காதல் அல்ல, கொஞ்சம் காமம் அல்ல, உலக தாண்டி ஏதோ ஒன்று கொல்லுது மாமா. இது காதல் அல்ல, கொஞ்சம் காமம் அல்ல, உலக தாண்டி ஏதோ ஒன்று கொல்லுது மாமா. அடக்கருவா பையா என்ன ஏத்துக்கடா, ஓரவா பேச என்ன சொல்லாம கொல்லுதடா.
உன்னை ரசிக்க தொடங்கி என்னையே மறந்து போச்சு அடக்கருவாப்பையா என்ன ஏத்துக்கடா ஓரவாமேச என்ன சொல்லாம கொல்லேதடா இது காதல் அல்ல கொஞ்சம் காமம் அல்ல அழகத் தாண்டி ஏதோ ஒண்ணுக்குள்ளது மாமா இது காதல் அல்ல கொஞ்சம் காமம் அல்ல அழகத் தாண்டி ஏதோ ஒண்ணுக்குள்ளது மாமா அடக்கருவாப்பையா என்ன ஏத்துக்கடா ஓரவாமேச என்ன சொல்லாம கொல்லேதடா நான் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் பேசுறேன் சார். விஜயகுமார் எங்க இருந்து பேசுறீங்க? வேம்புலி என்ன ஆனா? அது அந்த விஷயமா தான் சார் பேசணும். நேர்ல வாங்க சார் பேசலாம். என்ன ஒரே சத்தமா இருக்குது? சார் இங்க பரவப்பட்ட கால்வாயை ஜேசிபி மூலமா தூர் வர்றாங்க சார். அதான் சார். ஓகே நீங்க அங்கேயே இருங்க. எஸ்ஐ ராஜதுரை அண்ட் டீம் அனுப்பி வைக்கிறேன். அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்ஸோட வரணும். ஓகே ஓகே சார் வெயிட் பண்ணுங்க சார். வாங்க சார். வணக்கம் சார். ஐ எம் ராஜதுரை. ஐ எம் விஜயகுமார். விஜயகுமார் சார், எப்படி நீங்க எப்படி உயிரோட வந்தேன்னு ஆச்சரியப்படுறீங்களா சார்? இவ்வளவு நாளா நான் காணுமே என்னாச்சு, என் குழந்தை குட்டிங்க என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை நீங்க விசாரிச்சீங்களா சார்? என்ன சொல்றீங்க? என்னை பத்தி ஏன் சார் அக்கறை காட்டல? தப்பிச்சு வந்த உடனே என் பொண்டாட்டி புள்ளை கூட பார்க்கல, நேரா உங்களை பக்கம் தான் வந்திருக்கேன். நீங்க தப்பிச்சு வந்தன்னு சொன்னது வேம்புலிட்டு இருந்தானே, அவன் எங்க இருக்கான்? கமான் டெல் மீ. வேம்புலியா? அவனை நான் பார்க்கவே இல்லையே சார். அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? நான் வேம்புலியை தேடி போகும்போது காட்டுக்குள்ள வழி தவறி போய் காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். அவங்க என்னை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல பூட்டி வச்சிட்டாங்க சார். அப்படியா? அந்த காட்டுவாசி கூட்டத்துல ஒரு திருவிழா சார். அவங்க கவனமெல்லாம் அந்த திருவிழாவில் இருந்த சமயத்துல நான் தப்பிச்சு அங்கிருந்து இங்க வந்து நிக்கிறேன் சார். அப்ப மட்டும் நான் தப்பிக்கலன்னா என்னை கொன்றுப்பாங்க.
சதீஷ், இவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் சார். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஏன்னா வேம்புலி அவர் தேடி போன நாள்ல இருந்து அடுத்தடுத்து 4 கொலைகள் நடந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு சார். ஸோ இது நமக்கு தெரியுது, நமக்கு தெரியாத மாதிரி அவர் பேசுறாரு. சாரி, நடிக்கிறார். வாங்க போலாம். வீராசாமி, வீராசாமி. வணக்கம் ஐயா. ஏயா கூப்பிட்டு விட்டா ஸ்டேஷனுக்கு வர மாட்டியா? அவ்வளோ பெரிய ஆளி ஆயிட்டே நீ. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பொண்ணு பெரிய மனுஷியா இருக்கையா, அதனால ஊருக்கு பத்திரிக்கைக்கு போயிருந்தேன், அதனால மறந்துட்டேயா. போச்சு. ஆனால் எனக்கு மறக்காது இல்லை, பொண்ணு வயசுக்கு வந்தது. யோ ஏரியா வண்டியில. ஐயா யோ ஏரியா. யோ வாயா பின்னாடி. ஆமா, உன் பொண்ணு பேர் என்ன? வசந்தி சார். வசந்தி. ஐயா வேணாயா, வேணாயா. தாய் மாமன் பரிசு. அவளுக்கு தாய் மாமா இருக்காயா? இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா முதல் தாய் மாமா நான் தான். புரியல? ஐயா அதெல்லாம் வேணாயா, ஐயா வேணாயா, விட்டுருங்கய்யா. சின்ன பொண்ணியா விட்டுருங்க ஐயா. ஐயா அழுகாது, அழுகாது. இந்த பார், காது காது வச்ச மாதிரி கதை நடக்கணும். அப்படி இல்ல உன் வீட்டுல கஞ்சா இருந்துச்சு, கள்ளச்சாராயம் காசுனான்னு சொல்லி கேஸ போட்டு உன் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழாவில் மண்டை போட்டுருவேன். புரியல? குடும்பத்தோட உள்ள வச்சிருவேன். என்ன சொல்ற? ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்றேன். செய்யறல்ல, அப்ப சொன்னதை செய். சரிங்க ஐயா. உனக்காக தோட்டத்துல வெயிட் பண்ணுவேன். ஓ சரிங்க ஐயா. பொண்ணோட வந்து சேரு. போடா. ஓ ஐயா பரவாயில்லையே, சொன்னபடி செஞ்சுட்டேன். நீ போடா, போடா. நேற்று பூத்த பூனி வர. தொழிலதிபரு, தாசில்தாரு, அவங்கள கொன்னவன் வேம்பலிடா. வேம்பலி நீதானா? ஏன்டா இவங்கள கொல்ற? வயசுக்கு வந்த பொண்ணுங்களை ஏன்டா எடுக்கிறீங்க? இதே உங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ பொண்டாட்டிக்கோ இந்த மாதிரி நிலைமை வந்தா என்னடா செய்வ? கண்டம் துண்டமா வெட்டி கூறு போட்டுருவேன். ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? ஏய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட. நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன், வெக்கமா இல்ல? டேய், என் மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கைய வச்சுட்டு விட்டா தானடா. டேய், உன்னை
நினைக்கிற? நான் நினைச்சது நடந்திருக்கு. ஆமாயா, என் வாழ்க்கையில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டவையா. உனக்கில்ல, எந்த பொண்ணுக்கும் இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படி நீ என் மனசு சொல்லுச்சு. அதத்தான் நான் செஞ்சேன். ஏயா இன்னும் மறைக்கிற? எங்க சொல்லு, நான் உன் மனசுல இல்லைன்னு. அடமான வச்ச பொருள் இல்லைன்னு சொல்றதும் அடைக்கலம் தேடி வந்து உன்னை அபகரிக்கிறதும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவன் இல்ல, அந்த எண்ணமும் இல்ல. என்னடா இவன் துப்புனை எச்சியாச்சு. தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சலம் வேணுமா தானே கேக்குற? நான் மனசரிஞ்சு தப்பு பண்ணலையா, ஆனா உன்னை மனசார விரும்புறையா. உன்னை விட்டு எனக்கு ஏத்துக்கல. இந்த கிணத்துல விட்டு என் உசுரை விட்டுருவேன். நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் நம்மால தீர்க்க முடியாது. நம்ம கவனத்துக்கு படுற தப்பையாவது நாம தட்டி கேட்கணும்ல. இப்ப மட்டும் அதுதானே செய்யறேன். நிறைய கேள்விக்கு பதில் 4 சுவத்து கூட கிடைக்காது. வெளியே வந்து போராடினா தான் குறைச்சு வெடிக்கும். கேள்வி கேட்க ஒருத்தன் அவன் மக்களுக்கு அறிமுகமான நல்ல நண்பனா இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும். எனக்குன்னு தனிப்பட்ட ஆசையோ எதிர்கால கனவோ இல்ல. பிறந்தாச்சு வாழ்ந்தாச்சு, மக்களுக்கு ஏதாவது செய்யணும். கிளம்புறேன். கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாங்க செல்வி அப்படித்தானே? சரி, உட்காரு. மாற்றம் வேணும்னா முதல்ல நம்ம மாற்றணும். எதிரியோட கருவருக்க புயல போல சீறி வரான். ஏழையோட குலம் காக்க தகப்பனாகி தேடி வரான். வர நாட்டுக்குள்ள வேட்டைக்கு தான் வேம்புலியா பாஞ்சு வரான். வேம்புலி வரான்டா. ரத்தம் பார்த்த பூமி பார்க்க சாமி வரான்டா. ஓடி வரான்டா, உங்களை தேடி வரான்டா. தாய போல அரவணைக்க தெய்வம் வரான்டா.
புதஞ்சு போன உயிரில் வீரம் புகுத்த வராண்டா டீச்சருவா கூறு போல பார்வை துடிக்குது நாங்க பட்ட துன்பம் வேதனைக்கு மாற்றம் தெரியுது கட்டம் கட்டி முதுகில் குத்தும் பஞ்சம் புரியுது நான் புலி தேரு போல நிமிந்து நின்னா வானம் முட்டுது ஜெயிக்கிறவன் இவன் தாண்டா பாசத்துல அன்னை தாண்டா அன்புக்கு அடிமை தாண்டா நமக்கெல்லாம் அண்ணன் தாண்டா வர 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 வெம்புலி வரா வெம்புலி வரா வெம்புலி வராண்டா ரத்தம் பார்த்த பூமி பார்க்க சாமி வராண்டா ஓடி வராண்டா உங்களை தேடி வராண்டா தாய போல அரவணைக்க தெய்வம் வராண்டா ஜாதி சிதறி ஓடுது இங்கு நொண்டி குதிரை போல எதிரி கூட்டம் நலுங்குது நெருப்ப போல கண்ணு ரெண்டும் செவந்து போகுது வேம்புலி பாதம் பட்ட தீவு கூட சொந்தமாகுது வேஷம் போட்ட கூட்டம் எல்லாம் ஓடி ஒளியுது வேம்புலி ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்க மேடை தேடுது ஜெயிக்கிறவன் இவன் தாண்டா பாசத்துல அன்னை தாண்டா அன்புக்கு அடிமை தாண்டா நமக்கெல்லாம் அண்ணன் தாண்டா வர 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 வெம்புலி வரா வெம்புலி வரா வெம்புலி வராண்டா ரத்தம் பார்த்த பூமி பார்க்க சாமி வராண்டா ஓடி வராண்டா உங்களை தேடி வராண்டா தாய போல அரவணைக்க தெய்வம் வராண்டா வர 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 இந்த பறவை கொட்டவும் ஊரு மண்ணு நம்மள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க நம்மள சுத்த போட்டாங்க நம்மள உன்னால ஊர் மக்கள் பாதிக்காம பாத்துக்க மரியாதை இறங்கு வெம்பளி இறங்கு வெம்பளி தப்பிக்க முயற்சி பண்ணாத ஏய் இறங்கு ஒரே வேண்டாம் வெல்ல வா அப்பா நினைச்சீங்க ஏய் ஏய் இறங்கு இறங்கு ஏய் இறங்கு ஒரு காக்கி சட்டை நுழையக்கூடாது உங்களுக்கு நான் மட்டும் தானே வேணும் வா பிடிச்சிக்க மக்களுக்காகவும் இந்த அரசாங்கத்தையும் மதிச்சு உங்க கூட வர ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ஃபீல் பண்ணு நான் சாமி பணம் கொடுக்கவும் தெரியும் அந்த தெரியாம அடிக்கவும் தெரியும் அன்னைக்கு போனதான் தப்பா மட்டும் கிடைக்க போடாது
பண்றதுன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கலாம். போங்க. பாருங்க. பாத்துக்கலாம். போலீஸ், திரும்பவும் சொல்றேன், என்ன வேணாலும் செய்யுங்க, இவனுங்களை விடுங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியாம உங்க பின்னாடி வரல. எதுவும் நடக்குன்னு தெரிஞ்சுதான் அமைதியா இருக்க. என்ன பேசிட்டே இருக்க? அவன் விலங்க அவுத்துட்டு பாரு. இங்க ஒண்ணு பட்டிமன்றம் நடத்த வரல. கவர்மெண்ட் அதிகாரியும் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண யாரா? உலகத்தை திருத்த நாங்க வரல, மாத்த வந்திருக்கோம். 7 வயசு குழந்தையும் 70 வயசு கிழமையும் பார்த்தாலே தொண்டை. தெருநாய்களை தாண்டா கொண்டோம். அது தப்பா? தப்புதான். அப்படின்னா அந்த தப்ப திரும்ப செய்வோம்டா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதிரா ஒரு தப்பு நடந்தா வெளிநாட்டுல எல்லாம் உடனுக்குடனே தண்டனை. அதுவே நம்ம நாட்டுல மட்டும் விதி விலக்கு. குற்றவாளின்னு தெரிஞ்சோம் விசாரணைன்னு காலத்தை ஒட்டி தடையத்தை அழிக்கிற கூட்டம் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. நான் கேட்கிறது ஒண்ணுதான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் மாத்து மருந்து தேடாத, சட்டத்தை மாத்து, தீர்ப்ப கொடு. ஏடி கேள்வி கேட்க ஒருத்தவன் மாட்டான். நல்லது மட்டும் செய். வெள்ள வேட்டி கட்டவெல்லாம் புது மாப்பிள்ளை இல்ல, வந்தாம சுத்துறவன் எல்லாம் அரசியல்வாதி இல்ல. நான் போய் வேமுடிடா. என்னை எதிர்க்கிறவெல்லாம் தலைய கடிச்சு துப்பி எட்டி உதச்சான்னு வச்சுக்க. சிலுக்குவாங்க டச் பண்ணி சிலோட தாண்டிக்கும். பாக்குறியா நீ? நான் எவனையும் நம்ப மாட்டேன், எவனையும் மதிக்க மாட்டேன். I am one man army. Counting start. அந்த வேலையை முடி. எனக்கு பிறப்பு இறப்பு. வெம்புலி, நீ மட்டும்தான் எங்களுக்கு குற்றவாளி. அந்த பொண்ணு உங்க ஆளு எங்கனா கூட்டிட்டு ஓடி போய் பொழைச்சுக்க சொல்லு. வாய்ப்பு கிடைச்சா ஓடி போங்க. தெரியும். போங்க. போ. போ. என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் ஐயா. என்ன பாக்குற? போலீஸ்காரன் பார்வைக்கு எதுவுமே தப்பு இல்ல. இது யாருதுன்னு தெரியுதா? உன் கூட இருந்த உன் கூட்டாளி கனிதான் உன்னை காட்டி கொடுத்தது. நினைச்ச பிறகுதான் பரிசம் போடுவாங்க. காட்டி கொடுத்தவனையும் கருமாதி பண்ணிட்டு தான் வாய்க்காலுக்கு வரப்பட்டீங்கன்னு தெரியுமுடா. என் புள்ளதான்டா, என் நெஞ்சு மேல ஏறி மிதிக்கும். என் கூட இருந்தவன்
துரோகினா அவனை வளர்த்த நான் சரியில்லைன்னு தானே அர்த்தம். எதுக்கு திசை திருப்புற? மீதி நான் மட்டும் தானே. நான் வாழும் வரலாறுடா. என் மரணம் கூட பேசும். இன்ஸ்பெக்டர் சார், உங்க கையில துப்பாக்கி இருக்கு. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். போலீஸ், கம் ஆன். வேம்புலி, என் உசுரை காப்பாத்தின சாமியா நீ? உன்னை கொல்ற அளவுக்கு என் மனசுல பலம் இல்லையா? மேலெடுத்து பிரஷர். இந்தா புடி. என்ன முடிவு வேணாலும் எடுத்து. இந்தா முடி பண்ணிட்டேன். ஓடி போகனே கோல கிடையாது. இப்பயாவது சொல்லியா? நீ சாக போற நான் வாழ வச்சு உன்னை நான் சுத்தி சுத்தி வந்தேயா. வேலைக்கு வேலைக்கு போனே. இப்பயாவது சொல்லியா? மனசுல நான் இங்க நான்